இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு கேட்கிற ஒரு வாழ்க்கையும் திக்ருடைய வாழ்க்கையும் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுகிற ஒரு வாழ்க்கை. இதையெல்லாம் தினமும் ஒரு தடவை ஒரு நாளைக்கு 100 ஸலவாத்தாவது ஓதிடணும். 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிடணும். பாவங்களை மன்னிக்கப்பட்டு அந்தஸ்தை உயர்த்தணும். ஸலவாத் ஓத ஓத நபியின் அன்பு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்துட்டு தான் ரூஹு பிரியணும். நபியை பார்க்காமலாம் போகக்கூடாது. அவங்களுடைய சுன்னத்து, அவங்க வாழ்க்கை, அவங்க கொடுத்த மார்க்கம், அவங்க கொடுத்த வழி எல்லாமே ரசூல் 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 முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்க இல்ல, நான் இல்ல, நீங்க இல்ல. அந்த நபியை ஒரு தடவையாவது கனவுல பார்க்கணுமே. எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதிகமா ஸலவாத் ஓதுங்க, ரசூலுல்லாஹ்வை பார்க்கிற நசீபும் கிடைக்கும். ஸலவாத்தை விட்டும் தூரமாக கூட பிள்ளைங்களுக்கும் சொல்றேன். ஏதாவது ஒரு பொருள் மறந்துச்சா ஸலவாத் ஓதுனா ஞாபகம் வருங்கிறாங்க. வேலை கஷ்டமா இருக்கா ஸலவாத் ஓதுங்க, கஷ்டம் நீங்க இருங்கிறாங்க. ஏதாவது வீட்டுல திடீர்னு சின்ன சின்ன கஷ்டம் முசீபத்து வருதா, உடனே உட்கார்ந்து கொஞ்சம் ஸலவாத்தை ஓதுங்க, அந்த முசீபத்துக்கெல்லாம் ரிலீஃப் ஆகுங்கிறாங்க. ஆக ஸலவாத்துங்கிறது டோட்டலா அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைகளையும் சரியாக்குறான். ஸலவாத்தினுடைய கடைசி பாக்கியம் ஸலவாத்தை ஓதிட்டே இருந்தா சக்கராத்து லேசாகி நாவுல களிமா வந்துதான் மௌத்து வரும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். நல்லதை நோக்கி நம்ம வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கணும். நல்ல காரியத்தை செய்துட்டே இருக்கணும், நல்லதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிரகாசம். நம்ம பிள்ளைங்க அந்த வாழ்க்கைக்கு வருவாங்க. நம்ம பிள்ளைங்க தவறு செய்யாம, தப்பு பண்ணாம, யாருக்கும் துரோகம் செய்யாம நம்ம பிள்ளைங்க வாழணும். அந்த வாழ்க்கை நம்ம பார்த்தா எடுக்கணும். நம்ம தான் ரோல் மாடல் பிள்ளைங்களுக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு யாரை பார்ப்பாங்க? வாப்பாவை பார்ப்பாங்க, அம்மாவை பார்ப்பாங்க. அத்தா அம்மா கரெக்டா நடந்தா பிள்ளைங்க மிக சிறப்பா இருப்பாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் பரக்கத்து நிறைந்த இந்த மஜ்லிஸை கொண்டு அல்லாஹ் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில என்னென்ன நிறைகள் இருக்குமோ, கஷ்டங்கள் இருக்குமோ தீர்த்து வைப்பானாக. எந்தெந்த நல்ல காரியம் நடக்கணுமோ நடக்க செய்வானாக. நம்ம வீடுகளில் இருக்கிற குமர்களுக்கு நல்வாழ்வு வழங்குவானாக. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்குவானாக. அவன் கேட்க சொல்றேன் தானே, கேளுங்கிறான், கேட்டா கொடுப்பேங்கிறான், நான் கொடுக்காம விடுறதுக்கு வெட்கப்படுறேங்கிறான். அப்படிப்பட்ட ரப்புன் கரீம் அவன். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம உட்கார்ந்து கண்ணீரோடு கேட்போம். நம்பிக்கை துஆவுக்கு 2 நிபந்தனை நிறைய இருக்கு. 1 என் ரப்பு தருவான் என்கிற நம்பிக்கை. இன்னொரு விஷயம், அல்லாஹ் இடத்துல கேட்கிற போது அழுது மட்டும் வராட்டாலும் அழுகிற மாதிரியாவது கேளுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவனை பொறுத்தவரையில நீங்க கொஞ்சம் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டீங்கன்னா அவன் சந்தோஷப்பட்டுருவான். அல்லாஹ் எப்படி சிரிக்க வைத்து பார்த்து மகிழ்ச்சி படுகிறானோ, அழ வைத்து பார்த்து மகிழ்ச்சி படுறவன் அவன் தான். உலகத்துல யாரும் அழுது சந்தோஷப்பட மாட்டாங்க. நீங்க அழுதா நான் சந்தோஷப்பட்டா தப்புன்னு அர்த்தம் கூடாது. அவர் அழணும்னு ஆசைப்பட்டு அது தப்பு. அல்லாஹ்வை பொறுத்தவரையில என்ன அழ வைத்து பார்த்து அவன் மகிழ்ச்சி படுறான். ஏன்னா நீ அழுதுட்டேன்னா என் கசானாவையே திறந்து கொடுத்துடுறேங்க. அவன் அழுகையில அவன் சந்தோஷப்படுறான்னா நான் அழுததால் அவன் கசானாவை திறந்து நமக்கு கொட்ட போறான். அப்ப என் அழுக பாக்கியமாச்சே. அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தில் பரக்கத் செய்வானாக.